நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டு பி ஹீரோ எக்ஸ் அப்படிங்கிற அனிமி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதை வந்துட்டு நான் இன்றைக்கி வந்துட்டு அப்லோட் பண்ண வேண்டியது இந்த ஸ்பிரிட் அப்படிங்கிற அந்த அனிமி தான் அப்லோட் பண்ண வேண்டியது. ஆனால் எனக்கு வந்துட்டு இந்த ஒரு அனிமி நான் பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அதனால தான் ஒரு ஃபஸ்ட் எபிசோட் மட்டும் எக்ஸ்பிளைன் போடுவோம். ஸோ இது வந்துட்டு நல்ல வியூஸ் போச்சு அப்படின்னா இதோட கண்டினியூஷன் எபிசோட்ஸ் வந்து நம்ம வந்து வாரத்துக்கு 2 தடவை அப்படிங்கிற மாதிரி போடலான்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் அந்த ஸ்பிரிட் சீசனை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக முடிக்கணும் சீசன் 1 2. ஸோ அதனால் வந்துட்டு அது வந்து கண்டினியூஸாக எபிசோட்ஸ் வரும். ஆனால் அதே நேரத்தில் இது வந்துட்டு வாரத்துக்கு 2 எபிசோடு இல்லை 3 எபிசோட் நான் வந்து அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ அது மட்டுமே இல்லாமல் இது உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ அதோட சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஆல்ரெடி நம்ம வந்துட்டு வெட்டிக்கதை ஓவராக பேசிட்டோம். சரி வாங்க இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணால் பார்த்துடலாம். டு பி ஹீரோ எக்ஸ் அனிமி. ஹீரோஸ் அப்படிங்கிற இருளில் இருக்கிற வெளிச்சமாட்டம் உங்களாலேயும் நைஸ் மட்டுமே ஒரு பயமான ஹீரோவாக மாற முடியும். ஸோ ஏன்னா இந்த ஒரு காலத்தை பொறுத்த முடியும் ஹீரோஸ் எல்லாமே மக்களோட நம்பிக்கை பெற்று ஸோ அதுலேருந்து வர சக்தியை வச்சு தான் ஹீரோஸாக மாறுறாங்க அப்படிங்கிற மட்டும் ஒரு நீட்டான ப்ரெசன்டேஷனை ஒருத்தன் கொடுத்து முடிக்க ஸோ அவனோட பாஸுக்கு இது சுத்தமாக பிடிக்கல. ஏன்டா அடே நைஸு ஆதரவாக ஏதாச்சும் பண்ண சொன்னால் நீ என்ன நைஸுக்கே பிடிக்கிற அப்படின்னு ஓட போட்டு அவனை திட்டிகிட்டு இருக்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோவை சொல்கிறான், ஐயா இங்கே பார்த்துக்கோங்க இந்த டு பி ஹீரோ எக்ஸ்னு ஒரு இது வரப்போகுது. ஸோ அதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த எக்ஸுங்கிறத மேலோட்டமாக பார்த்தா ஒரு அர்த்தமும் நல்ல டீப்பாக பார்த்தா அதில் ஒரு அர்த்தமும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ அது கொண்டு அவன் பாஸ் டே இப்போ உனக்கு என்ன வயசு நீ இப்படி சொல்லிகிட்டு இருக்க, நீ என்ன டேலண்ட் இருக்கா, நீ ஒரு வேஸ்ட்டு, நீ ஒரு சோம்பேறி, நீயெல்லாம் ஹீரோ ஆக முடியும்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு ஓட போட்டு நம்ம ஹீரோவை கத்திக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ வந்துட்டு மிஸ்டே அப்படிங்கிற ஒருத்தவங்கிட்ட ஃபோன் வருது. ஸோ அதில் ஒரு ஃபோனில் பிஸியாக பேசிக்கிட்டு இருக்க. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோவோ ஐயா என்னங்க இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் அன்னைக்கு இப்படி சொன்னீங்க இன்றைக்கி இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ அவர் இருந்த காண்டிக்கு நம்ம ஹீரோ வேலையை விட்டே தூக்கி விட்டாரு. ஸோ அப்போ நம்ம ஹீரோவோ ஒரு மாடியில் போய் நின்றுக்கிட்டு இந்த ஒரு இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ நைஸோட லவரோட இருக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் பெருசாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ இந்த ட்ரஸ்ட் இந்த இது எல்லாமே வந்துட்டு வெறும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், இது பிஸ்னஸ் மாட்டம் தான் இந்த ஹீரோஸ் எல்லாமே அப்படிங்கிற மாட்டம் சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அந்த நைஸ் ஃபோட்டோவை பார்த்து விரல காமிச்சிட்டு இருக்க. ஸோ அப்போ தான் ஒரு திடீர் சம்பவம் மாட்டம் நடக்குது. ஸோ அப்போ அந்த நைஸ் அப்படியே கீழே இறங்கிட்டு சும்மா பொறுமையாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். ஸோ பொறுமையாக நடந்து வந்து நம்ம ஹீரோ முன்னாடி லைட்டாக ஒரு சைனை மூட்டை போட்டு அப்படியே கீழே விழுந்துடுறான். நம்ம ஹீரோவுக்கு சரியான ஜாக்கு, அவன் கண்டிப்பாக பறந்துருப்பான்னு நினச்சி பார்த்தா அவ்வளோதான் ஆர்ஐபி தான் செத்துட்டான் அப்படிங்கிறோட பார்த்துட்டு இருக்க. ஸோ அப்போ நைஸோட மேனேஜர்லாம் வந்து பார்த்துட்டு இது மட்டும் வெளியே தெரிஞ்சிச்சு அப்படின்னா பெரிய பிரச்சனையாகும், ஏன்னா நைஸுங்கிற இறந்துட்டான் அப்படிங்கிற சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்க்குறானுங்க, தூக்குங்களா அவனை அப்படின்னு சொல்லி கையோடு தூக்கிட்டு போயிடுறானுங்க. லிங்கோ கண்ணு முழிக்க. ஸோ அப்போ வந்துட்டு இதெல்லாம் கனவு தான் நினைக்கிறேன், ஆனால் நனவு தான். ஸோ அதில் வந்துட்டு மிஸ்டேவோ நீ கண்ணு முழிச்சு அப்படிங்கிற மாட்டோம் வந்துட்டு நம்ம லிங்கிட்டேயோ நைஸ் வந்துட்ட கடைசியாக என்ன சொன்னான் சாகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு மட்டும் கேட்க என்கிட்ட ஒன்றும் சொல்ல வந்தான் சிக்னேச்சர் மூவை போட்டான்னு செத்துட்டான் அப்படிங்கிற மாட்ட சொல்ல. ஸோ அப்புறம் அவங்களும் மிஸ்டேக்காக ஒரு ஃபோன் வருது, அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க, இதாண்டா கிடைச்ச கேப்பு அப்படிங்கிற மட்டும் லிங்கோ தப்பிச்சு ஓடலான்னு பார்க்க எங்கடா ஓடுற அப்படின்னு பெயிண்டிட்டப்போ மண்டை மேலே ஒன்றை போட்டு சும்மா நம்ம ஹீரோ படுக்க வச்சிடறானுங்க. ஸோ ஃபோனில் பேசிகிட்டு இருக்க ஒரு நைஸ் வந்துட்டு கொஞ்ச நாள் வித்தியாசமாக நடந்துட்டு இருந்தான். ஸோ அதனால் வந்துட்டு அவனுக்கு ஒரு வாரம் ரெஸ்ட்டு கொடுக்க பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே மிஸ்டேவ் அப்படியே நம்ம ஹீரோட்ட பார்க்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோ சொல்கிறான், என்ன விட்டுருங்க, என்ன வந்துட்டு நீங்கள் இப்படி பண்ணுறதுனால மட்டும் என்ன ஆக போகுது, போனவர் தானே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ மிஸ்டேவ் அது எனக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்து ஷாக்கிடுறாங்க. ஏன்னா இவனும் நைஸும் பார்க்க கிட்டத்தட்ட ஒரே மட்டும் தான் இருக்காங்க. ஸோ அதனால இதுங்களாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தது, அதாவது இனிமேல் நீ தாண்டா நைஸ் அப்படிங்கிற மாட்டோம் ஒரு வாரமாக இழிவிலைக்கு சொல்லி கொடுக்க மாட்டோம் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, அப்போ சத்தவன் என்ன ஆனா அப்படிங்கிற மாட்ட பார்த்தா அவனை நம்ம லிங்லிங்னு சொல்லிட்டு போட்டு விட்டானுங்க. ஸோ அது நம்ம ஹீரோ பார்த்து ஜாக்கேரா இது நான் செத்துட்டா அப்படிங்கிற படம். ஸோ இனிமேல் நம்ம ஹீரோ வந்துட்டு நைஸுங்கிற கேரக்டர் தான் வாழ்ந்தாகணும். ஸோ அதனாலேயே நம்ம ஹீரோவுக்கு வந்து பெயிண்ட்டு இதெல்லாம் போட்டு சும்மா ஹேர் கலர்லாம் அடித்து சும்மா நைஸாகவே மாற்றி வச்சிருக்கானுங்க. ஸோ நான் எப்படிங்க நைஸ் இடத்துல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், போடா ஒரு வாரம் ட்ரைனிங் எடுத்திருக்கேன் கிளிபிளைக்கு சொல்லியிருக்க மாதிரி சொல்லி கொடுத்துருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இறக்கி விட்றானுங்க. ஸோ நம்ம ஹீரோவும் அதே மட்டுமே கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹீரோவோட விடாமுயற்சி காரணமாக நம்ம ஹீரோ வந்துட்டு நைஸாக நடந்தால் நைஸாக பார்த்தார் அப்படிங்கிற மட்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பவர் ஏற நைஸாகவே அவன் மாறிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவனோட ஹேர் கலரு அதுக்கப்புறம் வந்துட்டு இவனோட கண்ணு கலர் எல்லாமே கிட்டத்தட்ட நைஸாகவே மாறிக்கிட்டு இருக்கு, நைஸோட கலர் மட்டுமே. ஸோ இதை நினச்சி இவனோட சந்தோஷப்பட்டு இருக்க, இதை நினச்சாலும் இவனோட சந்தோஷப்பட்டு இருக்கிறத, ஏன்னா மக்கள் கிட்ட இருக்கிற நம்பிக்கை போச்சு அப்படின்னா ஸோ அதை வந்துட்டு குறைய விடாமல் பார்த்துக்கிறதுக்காக தான் இது பண்ணுறோம். ஏன்னா இது வந்துட்டு இப்போ நீ சின்ன தப்பு பண்ணாலும் பின்னாடி வந்து பெரிய பிரச்சனையாயிரும் அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு இருக்கானுங்க. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நீ போய் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணுவானா அப்படிங்கிற மட்டும் சொல்லும்போது தான் அப்போயே உனக்கு ஞாபகம் வருது அவன் நைஸுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னு. ஸோ அப்போ வந்துட்டு ஒருத்தவங்களை கேட்குறாங்க, ஆமாம் நீங்கள் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு நைஸை மீட் பண்ண போகிறீங்க, ஸோ அப்போ வந்துட்டு என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாட்டாங்க கேட்டுட்டு இருக்கேன். ஸோ அப்படியே இங்கிட்டு நம்ம நைஸை பார்த்தோம் அப்படின்னா ஏங்க எப்படியா என்னால் பிடிக்கும், ஏன்னா அது நைஸோட கேர்ள் ஃப்ரெண்டு, நான் எப்படி அவ்வளோ போயிட்டு ஏன் கேர்ள் ஃப்ரெண்டாக சொல்ல முடியும், அது மட்டுமே இல்லாமல் அவளுக்கு நைஸை பற்றி எல்லாமே தெரியும், அது எப்படி என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற மட்டும் சொல்லும்போது டேய் போய் நடிடா நீ தாண்டா இனிமேல் அங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டவே ஆரம்பிச்சிடறானுங்க. ஸோ அதில் வந்துட்டு அங்கிட்டு இருக்க ஒரு பாடி கார்டு ஏன் உனக்கு நை அவ்வளோ பிடிக்காது அப்படிங்கிற மட்டும் சொல்ல எனக்கு பிடிக்கும் தான், ஆனால் ஃபேனாக தான் எனக்கு பிடிக்குமே தவிர மற்றபடிலாம் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு மட்டும் சொல்லும்போது
இருக்கும்போது மிஸ் ஜேவை ஒரு எத்த விட்டு அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. ஸோ ஒரு மொக்கையான என்ட்ரி கொடுத்தாலும் நைஸ் எப்படி போய் 3 அப்ரோச் பண்ணுவானோ அதே மட்டுமே போயிட்டு அப்ரோச் பண்ணிட்டு பார்க்க. ஸோ இவ்வளோ 3 வந்துட்டு நான் இப்போ தான் ரொம்ப கிட்ட பார்க்குறேன் அப்படிங்கிற பார்த்துட்டு அப்படியே 3 பார்த்தோம் அப்படின்னு நான் 3 கொஞ்சம் சந்தேகமாகவே பார்க்குறேன். என்ன கண்டுபிடிச்சிட்டாலும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். அதெல்லாம் இல்லை. ஸோ கையை கொடுத்து சேர்த்துறானுங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன லைட்ஸு எல்லாம் ரெடி பண்ணுங்கள், ஸோ மேக்கப்லாம் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னும் 5 நிமிஷத்தில் லைவ் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆரம்பிக்கிறானுங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு லவ் ஷோ மாட்டம் தான். ஸோ அதில் வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு எலைட் அப்படிங்கிற ஒருத்தன் தான் வந்து ஹோஸ்ட்டாக வந்திருக்கான். ஸோ எங்கே இவன் எதுக்காக வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த எலைட்டுங்கிற ரொம்ப மோசமானவங்க அப்படிங்கிற மட்டும் ஒரு பாடி கார்டு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த எலைட்டுங்கிறவன் வந்துட்டு நம்ம ஹீரோட்ட கொடுத்த ஸ்கிரிப்டில் இருக்கிற மட்டுமே கேட்கல. ஸோ அதனால் நம்ம ஹீரோவோ என்னது இது என்கிட்ட கொடுத்த ஸ்கிரிப்ட் மட்டுமே கேட்கல, என்ன கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்னு வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்போ வந்துட்டு அவன் வந்துட்டு கேள்வியெல்லாம் கேட்டுகிட்டு இருக்கான். ஸோ அதில் வந்துட்டு பார்த்துக்கிட்டோம் அப்போ நம்ம ஜேவை சொல்கிறாங்க இந்த லைவ் உடனே கட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அப்போ வந்துட்டு அந்த எலைட்டுங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறான். ஸோ அதாவது வந்துட்டு இப்போ வந்துட்டு 3 வந்து எத்தனை ஆக்ஷன் நடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க. ஸோ 3க்கே தெரியல எத்தனை ஆக்ஷன் நடிச்சிருப்பேன் அப்படின்னு. ஸோ அதில் வந்துட்டு நம்ம ஹீரோவோ கரெக்டான ஆன்சரை சொல்ல இதுக்கான எல்லோரும் பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க மிஸ் டேலேருந்து எல்லாருமே. ஸோ இதுக்கான காரணம் வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஹீரோ வந்துட்டு லிங்காக இருக்கும்போது ஸோ 3க்காக நிறைய ஆக்ஷன் ரெடி பண்ணியிருப்பான். ஸோ அதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸோ அவங்க பாஸ் திட்டிருப்பார், டே அவர் வந்துட்டு நைஸோட லவர் உன்னோட லவர் இல்லை அப்படின்னு மட்டும் சொல்லி திட்டிருப்பார். ஸோ அதுக்கான இருந்தாலுமே கூட இவன் வந்துட்டு அதை எல்லாமே பார்த்து தான் ரெடி பண்ணியிருப்பான். ஸோ அதனால் நம்ம ஹீரோவுக்கு வந்து அது தெரியுது. ஸோ அதுக்கடுத்து இன்னொரு கேமுக்கு போகிறாங்க, அதான் ட்ரூத் ஆர் டேர். அந்த ட்ரூத் ஆர் டேரில் வந்துட்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவன் வந்து ஒரு கேள்வி கேட்குறான், நீ 3 வந்துட்டு உண்மையிலே உங்கள் லவர் தானே அப்படிங்கிற மாட்டோம். அவ்வளோதான் நம்ம ஹீரோ கன்ஃபார்மே பண்ணுறான், அடுத்து பாட தான் எனக்கு கண்டுபிடிச்சிட்டான் அப்படிங்கிற மாட்டோம். ஏன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு ஆமான்னு இப்போ சொன்னாலும் அங்கே தப்புன்னு தான் காமிக்க போகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது நம்ம ஹீரோவை யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஸோ அதுக்கப்புறம் சொல்கிறான் 3 ஒன்று என்னோட லவர் இல்லை அப்படிங்கிற கூட சொல்ல டக்குன்னு அந்த எலைட்டுங்கிறவனை பார்த்தீங்களா இவன் வந்துட்டு ஒன்றும் பர்ஃபெக்டான ஹீரோவே இல்லை. ஸோ இவன் வந்துட்டு எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு இருக்கான் அப்படின்னு கூட சொல்லிக்கிட்டு இருக்க. ஸோ மக்கள்லாம் எந்திரிச்சு கத்தலான்னு வரதுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்துட்டு டக்குன்னு இங்கே பிளேட்டை மாட்டிதுனான். ஏன்னா 3 வந்து ஒன்று எனக்கு வந்து லவர் இல்லை, ஸோ அவன் வந்து எனக்கான கார்டு அப்படிங்கிற கூட சொல்ல. ஸோ 3க்கே ஷாக் ஆகிடுது. இதுக்கான காரணம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹீரோ வந்துட்டு லிங்காக இருக்கும்போது ஸோ அப்போ வந்துட்டு அவன் வந்து 3 காப்பாற்றுறதுக்காக 3க்கு அளவு ஸ்ட்ராங்காக மாதிரி அவளை காப்பாற்றணும் அப்படிங்கிற மட்டும் நினச்சிருப்பான். ஆனால் அது வந்துட்டு முடியாமல் நக்கிட்டு தான் போயிருக்கும். ஸோ அதனால வந்துட்டு இப்படி சொன்னதுனால அது வந்துட்டு ரைட்டாக இருந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு சோஷியல் மீடியாவில் மொத்தமாக காட்டு தீயாட்ட பற்றிக்கிட்டு போய் வர ஆரம்பிச்சிடுது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு 2 பேரும் சேர்ந்துட்டு இருக்க மாட்டோம் இருக்கே. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சுன்னு நினச்சிங்களா, இன்னொரு ஸ்பெஷல் இது இருக்குது அப்படிங்கிற மாட்ட சொல்லிட்டு அந்த எலைட்டுங்க கப்பை கீழே போட்டு உடைக்கிறான். அப்போ கதவை திறந்துட்டு ஒருத்தன் வர அங்கே என்ட்ரியானவனை பார்த்து லிங்லிங் ஷாக் ஆகிடுறான். ஏன்னா அது வந்துட்டு அவனோட பழைய பாஸு. ஸோ அவருக்கு வந்துட்டு லிங்லிங் சேர்த்ததுக்கு அவர் தான் காரணம் அப்படிங்கிறதுனால வந்துட்டு அவர் வேலையை விட்டு தூக்கிட்டானுங்க. ஸோ அது வந்துட்டு இந்த எலைட்டுங்கிறவனும் இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லும்போது அவனே அடிச்சு பறக்க விட்டுறானுங்க. ஸோ இதில் வந்துட்டு அவன் அந்த எலைட்டுங்கிறவனும் அவ்வளோதான் நைஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மட்டும் அவன் வில்லத்தனமாக பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அதில் வந்துட்டு அந்த பழைய பாஸ் அவங்கிறவரோ இன்னும் ஒன்றா உங்களால் தான்டா நான் வந்துட்டு என் மரியாதை எல்லாத்தையுமே இழந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அவர் போட்டு அட்டாக் பண்ண. ஸோ லிங்காக இருக்கக்கூடிய லிங்கோ ஈஸியாக தப்பிச்சிட்டு இருக்கான் நம்ம ஹீரோவோ. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ நைஸாக தானே இருக்கான். ஸோ அதனால் வந்துட்டு இவன் ஈஸியாகவே இப்போ அந்த அட்டாக் எல்லாத்தையுமே டாச் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே அதில் வந்து அட்டாக்கையும் ஈஸியாக தப்பிச்சு அட்டாக் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஹீரோவாக இருக்கிறது இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிற மட்டும் அவன் பார்த்துட்டு இருக்கான். ஸோ இந்த ஃபைட்டை பார்க்குற எல்லா ஆடியன்ஸுமே ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க அப்படிங்கிற மட்டும் மிஸ் ஜே கிட்ட சொல்லவும் மிஸ் ஜேவு கம்முன்னு இருந்துக்கிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்ம ஹீரோ அவனை ஈஸியாகவே டிஃபீட் பண்ணுறது மட்டும் போகுது. ஸோ அப்போ வந்துட்டு அவனோட ஃப்ளாஷ்பேக் போகுது. ஒரு கம்பெனி எடுத்து நடத்தியிருந்தான்றது தெரியும், அதோட வழி என்ன அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இன்னும் லிங்கிங் மட்டும் தான் கஷ்டப்பட்டுருக்கான். என்ன பண்ணுறது, மண்டை சூடேறி போயிருந்ததுனால தப்பான பாதையை எடுத்து போட்டான். ஸோ அதனால வந்துட்டு இப்போ இல்லைனா மாறி போயிட்டான். ஸோ இதில் வந்துட்டு அவனும் டக்குன்னு கோவமாயிட்டு அவன் பவரை யூஸ் பண்ணுறான். ஸோ இவன் வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா மக்களோட பயத்தினால தான் இவனோட சக்தி எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ அவனும் மக்கள் எல்லாத்தையுமே பயன்படுத்திட்டு இருக்கான். ஸோ அதனால் அவன் சக்தி ரொம்ப பலமாயிட்டு இருக்கு அப்படிங்கிற மட்டும் 3 சொல்ல. ஸோ நம்ம ஹீரோ போயிட்டு அவனை அட்டாக் பண்ணுறான். என்ன பண்ணுறது, என்ன வச்சாலும் சரி சொரணே இல்லாத மட்டும் நின்றுட்டு இருக்கான். ஏன்னா இங்கே இருக்கவங்க நிறைய பேர் பயந்து இருக்கிறதுனால அவனோட சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ என்ன தான் ட்ரை பண்ணாலும் அவனை எதுவுமே பண்ண முடியல. லிங்கிங்கோ எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறான். ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவனோட பவரில் நம்ம லிங்கிங்கே சிக்கிக்கிறான். ஸோ அதில் வந்துட்டு அவன் வந்துட்டு நினைக்கிறான், நான் வந்துட்டு இங்கே இப்போ மக்களோட மனசில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹீரோ, ஆனால் அது வந்துட்டு உண்மையிலே அது நான் தானா அப்படிங்கிற மட்டும் யோசிச்சுட்டு அன்றைக்கி அவன் விழுந்தது பதிலாக அந்த இடத்துல நான் விழுந்துருக்கலாமே அப்படிங்கிற மட்டும் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்தளவு டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுறான். ஸோ அப்போ வந்துட்டு அதை 3 வந்துட்டு நீ வெளியே அப்படிங்கிற மட்டும் சொல்கிற மட்டும் தெரியும். நம்ம ஹீரோ அதை ஓவர் கம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு அந்த வில்லனை டிஃபீட் பண்ணி முடிச்சிடுறான். ஸோ
ஸோ இந்த சம்பவத்துக்குலாம் பின்னாடி இருக்கிறது வந்துட்டு ஸ்பாட்லைட் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் தான். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஹீரோ காரில் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு இந்த இடத்த சண்டைனால வந்துட்டு நைஸோட பாப்புலாரிட்டி இன்னமும் ரொம்ப அதிகமாகி போச்சு. ஸோ அதனாலேயே வந்துட்டு சும்மா இன்டர்நெட்டில் தீயாக போயிட்டுருக்கு. ஸோ அது மட்டுமே இல்லாமல் நம்ம ஹீரோ வந்துட்டு இங்கே வந்து நைஸாக தான் நடிக்க வந்தான். ஆனால் இப்போ நான் தான் நைஸுங்கிற அளவுக்கு வந்துட்டு மாறிக்கிட்டு இருக்கான். அப்படியே ஹீரோ டவருக்கு வந்துட்டு லிஃப்ட்டில் ஏறி போயிட்டு இருக்கும்போது, ஆமாம் இதுக்கு முன்னாடி இந்த நைஸ் இறந்ததுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இது எல்லாமே அவனோட முடிவு தான். ஸோ அவன் தான் இந்த இதை தேர்ந்தெடுத்துக்கிட்டான். கூடிய சீக்கிரம் நீ கூட அதை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இனிமேல் நைஸ் நீ தான். ஸோ அதனால் இனிமேல் எல்லாமே உனக்கு தான், நல்லா அனுபவி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சி விட்றானுங்க. ஸோ நம்ம ஹீரோவை அப்படியே டயர்னஸ் ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு சரி அப்பா போவோம் தூங்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய் படுத்தா பக்கத்தில் பார்த்தா நான் 3 இருக்கா. ஸோ ஆமாம் இவங்க 2 பேரும் ரொம்ப வருஷம் ரொம்ப ஒன்றா தானே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ இதுக்கு மேலே இங்கேருந்து ஏதாச்சும் வில்லங்கமாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே நகர்ந்து போகிறான். என்னமோ ஒன்று தப்பாக இருக்கேன்னு திரும்பி பார்த்தா 3 செத்து போய் கிடக்குறா. கத்தம். அவ்வளோதான் இதோட இந்த எபிசோட் இவங்களுக்குள்ள முடிஞ்சு. ஸோ இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற எங்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை சேனல் லைக் பண்ணி செகண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை நான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டு வச்சுக்கேன். ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு நிறைய குறை இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட்டில் போட்டுப்பாங்க. அது மட்டுமே இல்லாமல் இதோட கண்டினியூஷன் எபிசோட்ஸ் தான் கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி போட்ட அனிமியோட ஃபுல் சீசனையும் நம்ம போட்டு முடிக்கணும். ஸோ அதனால் அது வந்துட்டு இனிமேல் வந்து வாரத்துக்கு 2 எபிசோடு அப்படிங்கிற மாதிரி போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் போட்டுப்பாங்க. அப்படி இல்லாட்டி இதே நம்ம தொடர்ந்து போடுறதுனாலும் போடலாம். ஸோ பாய்.